தாவேகாவினரை அடித்து ஓட விட்டிருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இனி முஸ்லிம்களை தீவிரவாதியாக காட்டுவியா? வைரலாக இருக்கக்கூடிய வீடியோ. வந்தவாசியில் என்னதான் நடந்தது? 8 கோலங்கள், 8 பெண்கள், பசுமாடுகள். விஜயுடைய ஜோசிய தந்திரம் பலிக்குமா? கடலூரில் கால் வைக்க பயப்படும் விஜய். போலீஸ் வெளியிட்ட முக்கிய தகவல்கள். விஜயுடைய நண்பரை சுற்றி வளைத்திருக்கக்கூடிய ஊர் மக்கள். விஜயுடைய மருத்துவ காப்பீடு மடக்கி பிடித்து இருக்கக்கூடிய பொதுமக்கள். இது மாதிரி இந்த தேர்தல் சம்பந்தமான பல்வேறுபட்ட கள செய்திகளையும் வீடியோ ஆதாரங்களையும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்களோ அவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க. இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரலா மாறி இருக்குது. மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு. திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். 100% இயற்கை வயகரா, 100% ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது. எவ்வித கலப்படமும் கிடையாது, பக்க விளைவும் கிடையாது. ஆர்டர் செய்தாலே போதும், உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். இப்போ சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ பெரிய அளவில் வைரலா மாறி இருக்குது. சில ஊர்ல இஸ்லாமியர்கள் அங்க இருக்கக்கூடிய தாவேகா கட்சியினரை கடுமையா போட்டு தாக்குறாங்க, அடிக்கிறாங்க. அவங்களோட பிரச்சாரத்தை கடுமையான முறையில் எதிர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சம்பவம் நடந்தது வந்தவாசியில அங்க ஜும்மா தொழுகை நடந்துட்டு இருக்குது. பொதுவாகவே ஒரு பள்ளிவாசலோ, கோயில்களோ, சர்ச்சோ எங்க இருந்தாலும் அங்க போய் ஒவ்வொரு வேட்பாளர்களும் வாக்கு கேட்கறதுக்கு போவாங்க. அந்த மாதிரி வாக்கு கேட்க போயிருக்கக்கூடிய ஒரு தாவேகா கட்சியினரை, அந்த கட்சியோட தொண்டர்களை அந்த ஊரை சேர்ந்த இஸ்லாமியர்கள் சரியான அடி அடிக்கிறாங்க. அடின்னு அடிச்சு அந்த வேன்களை கடுமையா தாக்கக்கூடிய ஒரு காட்சியும், அந்த பிரச்சாரத்தை கடுமையா எதிர்க்கக்கூடிய ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த செய்தி வந்து ஆரம்பத்துல எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா, ஜனநாயகன் படத்துல வந்து விஜய் வந்து இஸ்லாமியர்களை எதிராக இஸ்லாமியர்களை தீவிரவாதியா சித்திச்சிருக்கிறாரு. அப்போ எப்படி எத்தனை காலத்துக்கு தானே எங்களை தீவிரவாதியா காட்டிட்டு இருப்பீங்க? எங்களை தீவிரவாதியா காட்டிட்டு எங்ககிட்ட நீ ஓட்டு கேட்க வரியா அப்படின்னு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் கடுமையான முறையில் தாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் எதிர்த்தாங்க. அது அவங்க பதில இருந்து அங்க இருக்கக்கூடிய ஆளுங்க ஏதோ பேச போய் 2 பேருக்குள்ள வாக்குவாதம் ஏற்பட்டு அது கைகலப்பா மாறிடுச்சு. தாவேகா கட்சியினர் சேர்ந்தவர்களை சரியான அடி போட்டு அடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் இந்த செய்தி வெளிவந்தது. அதுக்கடுத்து உண்மையாவே வந்தவாசியில என்னதான் நடந்தது அப்படின்னு சொல்லி அந்த ஊர் மக்களையும், குறிப்பா அந்த பள்ளிவாசல் நிர்வாகிகள் சம்பந்தமா இந்த விஷயங்களை பத்தி ஆய்வு செய்யும் போது அங்கிருந்து வந்திருக்கக்கூடிய தகவல் என்னன்னா, அங்க ஜும்மா தொழுகை, வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை, ஜும்மா தொழுகை நடந்துட்டு இருந்தது. அப்ப தாவேகா கட்சியினர் அங்க ஓட்டு கேட்க போகும்போது பள்ளிவாசல் நிர்வாகத்துடைய எந்த ஒரு அனுமதியுமே கேட்கல. பொதுவாகவே ஓட்டு கேட்க போறாந்தா முதல் அந்த நிர்வாகத்துக்கிட்ட ஒரு அனுமதி கேட்கணும். அப்ப அவங்க அனுமதி கேட்டாதான் இந்த வழியா தொழுதுட்டு வருவாங்க. அப்ப நீங்க இந்த இடத்துல நில்லுங்க, இந்த இடத்துல நீங்க எத்தனை மணிக்கு நீங்க பிரச்சாரத்தை ஆரம்பிக்கணும். ஏன்னா பிரச்சாரத்துக்கு நிக்கிறவங்க மக்கள் வரும்போது அவங்க கோஷம் போடுவாங்க. அவங்க கட்சியை ஆதரிப்பு, அந்த கட்சி பேரை சொல்லி, சின்ன பேரை சொல்லி கோஷம் போடுவாங்க. அப்போ அது தொழுகைக்கு எந்த ஒரு பாதிப்பு ஏற்படக்கூடாது, எந்த டைம்ல நீங்க கோஷம் போடணும்னு சொல்லி அந்த நிர்வாகம் ஒரு வழிகாட்டல் செய்வாங்க. ஆனா தாவேகா சேர்ந்தவங்க அவங்க எந்த ஒரு நிர்வாகத்திட்ட அனுமதியுமே கேட்கல. ஏன்னா இவங்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடுமே இல்லாத ஒரு கூட்டம். பேனர் மேல ஏறுறது, அந்த பேரிகார்டை எகிரி தாவி உடைக்கிறது, இப்படி கட்டுப்பாடு இல்லாத கூட்டம். அந்த பள்ளிவாசல் கிட்டயுமே நிர்வாகத்திட்ட எந்த ஒரு அனுமதியும் வாங்கல. அனுமதி வாங்காதது ஒரு பக்கம்னு பார்த்தோம்னா, அங்க உள்ள தொழுவு நடந்துருக்கும் போது இவங்க விசில் எடுத்து ஊதிட்டு இருக்கிறானுங்க. இவனுங்களுக்கு வந்து நாங்க ஆட்சிக்கு வந்தா இதை செய்வோம், மக்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனை இப்படிலாம் நாங்க சரி செய்வோம் அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியாது. இவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் திமுக எதிர்க்கணும் சொல்ல தெரியும். விசில் எடுத்துக்கிட்டு ஃபூன்னு ஊத வேண்டியது. ஏன்னா விஜயுமே போற பிரச்சாரத்துல வாயில அப்படி விசில் வச்சுறதால இவங்களுமே போற இடமெல்லாம் விசில் கூன்னு ஊக்கி பொதுமக்களுக்கு பெரிய அளவுல தொந்தரவு கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? அந்த மாதிரி பள்ளிவாசல் வாசல் நின்றுட்டு விசில வச்சு ஊதிட்டு இருந்திருக்காங்க. இதுல உள்ள தொழுகை நடத்தக்கூடிய மக்களுக்கு அது இடையூறு ஏற்பட்டிருக்கு. அந்த ஊர் மக்கள் அதான் சொல்றாங்க, நாங்க உள்ள தொழுகை நடத்திருக்கோம், விசில் ஊதுனது எங்களுக்கு இடையூறா இருக்கு. அப்ப அனுமதியும் வாங்கல, தொழுகையை கெடுக்கிற மாதிரி இந்த மாதிரி விசில் சத்தம் ஊதுனோன்னு அப்போ ஊர் மக்கள் இதை கேட்டிருக்கிறாங்க. பதிலுக்கு இவங்க ஏதோ பேச போய் அதோட தான் ஊர் மக்கள், அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் கோபம் அடைஞ்சு, ஏன்னா தொழுகையை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க, தொடர்ந்து படத்துல எங்களை தீவிரவாதியா காட்டிக்கிட்டு இருக்கீங்க. விஜய் மட்டும் 4 படத்துல நடிச்சாரு. கடைசி படம் சொன்ன இந்த ஜனநாயகன்லயுமே அப்படியேப்பட்ட காட்சிகள். ஏன்னா ஜனநாயகன்ல ஒரு மோசமான காட்சி ஒண்ணு, பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதி வரான், அவனை பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொன்ன பரவாயில்ல, அவன் பாகிஸ்தான் தீவிரவாதி வந்து இங்க இருக்கக்கூடிய ஆர்மியை வந்து கொன்றுவான். கொண்டதுக்கு அப்புறம் அதுக்கடுத்து அதை டிவியில டெலிகாஸ்ட் பண்ணுவாங்க. டெலிகாஸ்ட் பண்ணும்போது இஸ்லாமிய தீவிரவாதிகள் இந்திய ராணுவ வீரர்களை கொன்று விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் வருது அந்த படத்துல. அப்போ ஏன் அந்த இடத்துல இஸ்லாமிய தீவிரவாதிகள் சொல்ற? வந்தவன் பாகிஸ்தான்ல இருந்து வந்த தீவிரவாதி, பாகிஸ்தான்ல ட்ரைனிங் எடுக்கிற மாதிரியும் ஆலிம்கள் தோற்றத்தில் இருக்கவங்க அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற மாதிரியான காட்சிகள் வச்சிருக்கிற. அப்போ ஆலிம்களுடைய தோற்றத்தை அந்த இடத்துல கொச்சப்படுத்துற ஒண்ணு. ரெண்டாவது, வந்தவன் பாகிஸ்தான் தீவிரவாதி தானே, இந்தியாவுக்கும் பாகிஸ்தான் தானே பிரச்சனை, ஏன் அவனை இஸ்லாமிய தீவிரவாதின்னு அடையாளம் காட்டுற? இதை நம்ம சொன்னோம்னா உடனே தற்கூறிங்க வரும். அப்ப கலைஞர் வந்து சட்டமன்றத்தில் முஸ்லிம்களை தீவிரவாதின்னு சொல்லலையா?
முதலா தமிழ்நாட்டில் இஸ்லாமிய தீவிரவாதின்ற வார்த்தையை சொன்னதே கலைஞர் தானே அப்படி சொல்லி சில தற்குறி பைத்தியங்கள் சொல்லும். ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கலைஞர் வந்து சட்டமன்றத்துல பேசியிருந்தார் அப்படின்னா அது சட்டமன்ற அவை குறிப்புல இருக்கும். இந்த குற்றச்சாட்டு சொல்றானுங்களே, எவனா ஒருத்தனை சவால் விட்டு சொல்றேன், எவனாவது ஒருத்தன் போய் சொல்லு கலைஞர் சட்டமன்றத்தில் இந்த வார்த்தையை சொன்னாரு, கலைஞர் சொன்னாரு அப்படிங்கிற வார்த்தையை எவனாவது ஒருத்தன் அவை குறிப்புல இருந்து ஆதாரத்தை எடுத்துருவா. என்ன தேதியில கலைஞர் எப்ப பேசினாரு, ஏன்னா பேசினா சாதாரணம் இல்ல, அது அவை குறிப்புல இருக்கும். இந்த மாதிரிதான் விஜயகாந்த் ஒரு முறை சவால் விட்டு இதை தோத்து போனாரு. ஜெயலலிதாவுடைய அவங்களோட உள்ளாடை சம்பந்தமா கலைஞர் இப்படி கொச்சப்படுத்தி பேசினாரு சொல்லி விஜயகாந்த் ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல பேசிட்டாரு. அப்போ திமுக சார்பில் இருந்து எதிரில் வழக்கு தொடுக்கப்பட்டது, மான நஷ்ட வழக்கு கேட்கப்பட்டது. அதுக்கடுத்து விஜயகாந்த் உள்ள போய் சட்ட குறிப்பில் அவை குறிப்பில் இருக்கான்னு போய் தேடினாரு. அப்படி கலைஞர் அங்க பேசவே இல்லை. அப்புறம் விஜயகாந்த் அது மன்னிப்பு கேட்கக்கூடிய அளவுக்கு சம்பவம் நடந்தது. அந்த மாதிரி தான் கலைஞர் மேல ரொம்ப நாளா சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு, கலைஞர் சட்டமன்றத்தில் வந்து முஸ்லீம்கள் இஸ்லாமிய தீவிரவாதிகள் சொன்னாரு, கலைஞர் சொன்னாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு சொல்லிட்டு இருப்பாங்க. கலைஞர் அப்படி எதுவுமே சொல்லல. அப்ப அந்த மாதிரி ஒரு வார்த்தையை இவனுக்கு தொடர்ந்து சொல்லுவானுங்க. ஆனா அந்த கடைசி படம், விஜய்க்கு கடைசி படம் சொல்லக்கூடிய ஜனநாயகன் படத்துல டிவி சேனல்ல அது இந்த செய்தியை சொல்லும் போது, இஸ்லாமிய தீவிரவாதிகள் ராணுவ வீரர்களை கொன்று விட்டார்கள் அப்படின்னு அந்த சீனுக்கும் அந்த படத்துக்கும் அந்த பாயிண்ட் தேவையில்லை. ஆனா இஸ்லாமிய தீவிரவாதிகள் வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நாங்க இந்த பாம் வைக்கிறது அல்லாவுக்காக பாம் வைக்கிறோம் அப்படின்னு அவன் சொல்ற மாதிரியான ஒரு காட்சிகள். அப்ப இப்படியாப்பட்ட காட்சிகள் வரும்போது இதை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கோபம் இருக்குல்ல, அந்த கோபத்துல தான் அங்கே ஆல்ரெடி தொழுகை வேற டிஸ்டர்ப் பண்ணிருக்காங்களா, இதெல்லாம் சேர்ந்து ரொம்ப கோபமான இளைஞர்கள் அவங்கள போட்டு அடிக்கக்கூடிய ஒரு சம்பவம் நேற்று வந்தவாசியில ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்குது. ஆனா இந்த வீடியோ மூலியமா நம்ம மக்களுக்கு சொல்றது என்னன்னா, தயவு செஞ்சு யாரும் வன்முறையை கையில் எடுக்காதீங்க. ஏன்னா வாக்கு கேட்டு வர்றது அப்படிங்கிறது அது ஒவ்வொருத்தருடைய உரிமை. அது எந்த கட்சி ஓட்டு கேட்டு வந்தாலும் சரி, பாஜகவே ஒரு பள்ளிவாசலுக்கு ஓட்டு கேட்டு வந்தாலும் வாக்கு கேட்டு வருவது அவங்களோட ஜனநாயக உரிமை. நமக்கு பிடிச்சிருந்தா ஓட்டு போடலாம், பிடிக்காட்டி விட்டுறலாம். அவங்கள வந்து நீ எடுத்து ஓட்டு கேட்க வரக்கூடாது அப்படி சொல்லி தயவு செஞ்சு யாரையுமே அந்த மாதிரி தடுக்காதீங்க. அந்த மாதிரி தடுக்கிறது ஒரு ஜனநாயக மரபு கிடையாது. நம்மளுடைய கோபம் இருக்கும், இப்படி தொடர்ந்து இஸ்லாமியர்களை தீவிரவாதிகளை சித்தரிக்கிறதோ அல்லது பாஜக தொடர்ந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான சட்டங்கள் கொண்டு வரதோ, இப்படி நமக்கு இருக்கக்கூடிய கோபங்களை நம்மளுடைய ஓட்டுகள் மூலியமா நம்ம எதிர்வினை ஆற்றணுமே தவிர அவங்கள அடிக்கிறதோ, என் இடத்துக்கு நீ வராதுன்னு அவங்களை கேவலப்படுத்துறதோ, அவங்க வரவங்களை இழிவுபடுத்துறதோ தயவு செஞ்சு யாருமே எங்கேயுமே செஞ்சிடாதீங்க. ஏன்னா சமீபத்தில் ஒரு தற்கொலை ஒருத்தன் தாவேகா கட்சியை சேர்ந்தவன் சீமான் பிரச்சாரம் பண்ணும்போது அங்க போய் இப்படி விரலை காட்டி சீமானை கேவலப்படுத்தினா கடைசியில சரியான அடி வாங்கிட்டு போனான். அதனால இதெல்லாம் ஒரு முறை கிடையாது, ஒரு நாகரிகம் கிடையாது. இது மாதிரி யாருமே செயல்படுத்தக்கூடாது. நம்மளுடைய எதிர்வினை என்ன அப்படிங்கிறத அதை நம்மளுடைய வாக்குகளில் தெரியப்படுத்தணும். இப்படி தொடர்ந்து தீவிரவாதியை காட்டிட்டு இருக்கல, உனக்கு தான் நான் கொடுக்குறேன் பதிலடி அப்படி சொல்லி நம்மளுடைய வாக்குகள் நம்மளுடைய ஓட்டுகள் மூலியமா தான் பதிலடி கொடுக்கணுமே தவிர இது மாதிரி வன்முறையோ அடிதடியோ யாரும் தயவு செஞ்சு கையில் எடுக்க வேணாம். ஏன்னா இன்னமும் பைத்தியகாரத்தனமா ஆதரிக்கக்கூடிய தற்கொலைகள் இருக்கதான் செய்யுது. ஆமா, ஜனநாயகன் படத்துல எங்க அண்ணன் காட்டிட்டாருன்னு சொல்றீங்களே, ஏதோ எங்க அண்ணன் ஒரு தடவை காட்டிட்டாரு, ஏன் இதுக்கு முன்னாடி விஸ்வரூபம் படத்துல காட்டலையா, அமரன் படத்துல சிவகார்த்திகேயன் காட்டலையா, அதுக்கு முன்னாடி படங்கள் வரலையா, அப்பெல்லாம் நீங்க எங்க போனீங்க, அது என்ன விஜய் காட்டினா மட்டும் நீங்க பொத்துக்கிட்டு வந்துடுறீங்களேன்னு சொல்லி இன்னமும் பைத்தியக்காரன். அப்போ மத்தவன் காட்டின மாதிரி தான் நீங்க விஜய் அண்ணா காட்டிட்டாரு அப்படின்னு இதை நார்மலைஸ் பண்றானுங்க இன்னைக்கு. மத்தவங்களாம் காட்டலையா, அப்ப விஜய் அண்ணா காட்டினா மட்டும் கேட்பீங்களா, அப்ப விஜய் அண்ணா காட்டினா இவங்களுக்கு சரி அப்படின்ற பாயிண்ட்டுக்கு போயிட்டு இருக்கானுங்க. ஒன்னு தற்கொலைங்க ஒன்னு நல்லா புரிஞ்சுக்கணும், இங்க யாரு காட்டினாலும் எதிர்க்கப்படதான் செஞ்சது. விஸ்வரூபம் படம் காட்டும் போது சென்னையில் அவ்வளவு பெரிய போராட்டம் நடந்தது, இஸ்லாமியர்கள் அவ்வளவு பெரிய போராட்டம், அந்த படமே முடக்கப்பட்டது. தமிழ்நாட்டில் அந்த படம் ரிலீஸ் பண்ணப்படவே இல்லை. அதுக்கு பிறகு பெரிய நீதிமன்றம் வரைக்கும் போராட்டம் பண்ணி தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணப்பட்டது. தமிழ்நாட்டில் அந்த படத்துக்கு தடை விதிக்கப்பட்டது. அவ்வளவு பெரிய போராட்டத்தை இஸ்லாமியர்கள் நடத்தினாங்க. அமரன் படத்துக்கு எதிராக எஸ்டிபிஐ மாதிரியான அமைப்புகள் தியேட்டர் வாசல் நின்று அவ்வளவு பெரிய போராட்டம் பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம பேட்டை டிவியில் அமரன் படத்துக்கு எதிராக எத்தனை வீடியோக்கள் நம்ம பதிவு செஞ்சிருக்கிறோம். இதை ஏதோ இன்னைக்கு வந்து அமரனோ விஸ்வரூபம் மட்டும் இல்ல, ரோஜா படத்துடைய காலத்துல இருந்து, ரோஜா படத்துல இஸ்லாமியர்கள் வந்து தேசிய கொடி எரிப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான காட்சிகள் வைக்கும் போது அந்த ரோஜா படத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்கெல்லாம் இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகளோ தவறாகோ, அது இஸ்லாமியர்கள் மட்டும் இல்ல, யாரை தவறா சித்தரிச்சாலுமே அது எதிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. அந்த வகையில தான் விஜய் நடிச்ச துப்பாக்கி, விஜய் நடிச்ச வேலாயுதம், விஜய் நடிச்ச பீஸ்ட், இன்னைக்கு விஜய் நடிச்சிருக்கக்கூடிய ஜனநாயகன் வரைக்கும் இன்னைக்கு எதிர்க்கப்படுது. ஆனா இந்த தற்கொலைகளுக்கு இந்த வரலாறு தெரியாது. தற்கொலை இன்னைக்கு தான் அவங்க அரசியலுக்கு வராங்க. இன்னைக்கு அரசியலுக்கு வந்தோன்னே விஜய் ரேம்ப் வாக் செஞ்சுட்டாரு. அப்ப இதுக்கடுத்து எந்த அரசியல் கட்சி தலைவர் ரேம்ப் வாக் நடந்தாலும் எங்க அண்ணனை பார்த்து காப்பி அடிச்சா பாத்தியா அப்படின்னு பைத்தியங்க வளர வேண்டியது. ஏன்னா ரேம்ப் வாக்ன்ற காலங்காலமா எல்லா அரசியல் கட்சிகளும் செய்யறதுடா. இந்த அடிப்படை அறிவு கூட இவங்களுக்கு புரியாது. அதனாலதான் அப்படி ஊர் மேல உதவாங்கிறது. அதனால தயவு செஞ்சு யாரும் அப்படி வன்முறையை கையில் எடுக்க வேணாம். நம்மளுடைய எதிர்வினை என்னன்றத நம்மளுடைய வாக்குகள் மூலமா நம்ம பதில் கொடுப்போம். ஏன்னா போகக்கூடிய இடங்கள்ல அந்த அசிங்கப்படுறது அப்படிங்கிறது இது ஏதோ வந்தவாசியில மட்டும் நடக்கல, தூத்துக்குடியிலுமே இந்த சம்பவம் நடந்திருக்குது. தூத்துக்குடியில தாவேகா கட்சி சார்பில் ஸ்ரீநாத் போட்டிடுறாரு. விஜயோடைய நண்பர் அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவருக்கு அங்க ஒரு சீட்டு கொடுத்திருக்கிறாரு. மக்களுக்காக பெரும்பாடு பட்டவர் இல்லையா, அதனால அவருக்கு அங்க சீட்டு கொடுத்திருக்குது. அவரு பிரச்சாரம் பண்ண போகும்போது ஒரு அம்மா வழியில, தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு அம்மா, அந்த அம்மா கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. ஏன்பா எங்கேயோ சென்னையில இருந்து வந்திருக்கிறேன், சினிமாவில் நடிச்ச நீ விஜயோட ஃப்ரெண்டுங்கிறதால உனக்கு சீட்டு கொடுத்துறாங்க,
நீ எங்க ஊருக்கு ஓட்டு கேட்க வரைய, நாங்க உனக்கு என்ன நம்பிக்கையில உனக்கு ஓட்டு போடுறது? உனக்கு நான் ஓட்டு போட்டுறேன். நான் உன்ட்ட என்னோட பிரச்சனை நான் உன்ட்ட எப்படி வந்து பேசுவேன்? அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பாயிண்ட்ட கேட்கறாங்க. அதுக்கு அந்த அம்மா வேல்யூவான சில ஆதாரங்களையும் சொல்றாங்க. இன்னைக்கும் இந்த தூத்துக்குடியில எம்எல்ஏ இருக்கக்கூடிய கீதா ஜீவன், அவங்க தான் தமிழ்நாட்டுல ஒரு அமைச்சராவுமே இருக்கிறாங்க. மீண்டும் அவங்க அந்த தொகுதியிலே போட்டிடுறாங்க. அப்ப கீதா ஜீவன் இருக்கும்போது, கீதா ஜீவன்ட்ட எங்களுக்கு எந்த பிரச்சனைனாலும் நாங்க ஈஸியா போய் அவங்கள்ட்ட போய் சொல்றோம். நாங்க சொல்லக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையுமே அவங்க எங்களுக்கு சரி செஞ்சு குடுக்குறாங்க. கடந்த 5 வருஷமா எங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்ல. எந்த ஒண்ணாலும் அவங்கள ஈஸியா நாங்க அணுக முடியுது. அவங்களுடைய பிரச்சனைய எங்களுக்கு சரி செஞ்சு தராங்க. ஆனா உங்க தலைவர உங்களாலேயே போய் பார்க்க முடியலப்பா. நீ எப்படி என் பிரச்சனைய நீ சரி செய்வ? எந்த நம்பிக்கையில உனக்கு நான் ஓட்டு போடுறது? அப்படின்னு பொதுமக்கள் சுற்றி வளைச்சு கேள்வி கேட்டாங்க. இது பதில் செய்யாம கக்கா புக்காமன்னு முழிச்சுட்டாங்க. முழிச்சுட்டு அதுக்கடுத்து அந்த வேட்பாளர் ஸ்ரீநாத் சொல்றாரு, அம்மா நான் ஒண்ணும் வேற ஆள்லாம் கிடையாதும்மா. தூத்துக்குடி என் சொந்த ஊருமா. தூத்துக்குடி என் சொந்த ஊரு. நான் இந்த மண்ணின் மைந்தன் தான். வருஷத்துல 4 முறை 3 வாட்டி 4 வாட்டி நான் அந்த ஊருக்கு வந்துட்டு இருப்பேன்மா. என் சொந்தக்காரங்களாம் இங்க தான் இருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்க தான் இருக்கிறாங்க. வருஷத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி நான் இங்க வருவேன்மா அப்படின்றாரு. அப்போ வருஷத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி ஒரு ஊருக்கு வரதையே இவ்வளவு பெரிய ஒரு பெருமையா எம்எல்ஏ ஆவறதுக்கான ஒரு தகுதி என்ன தெரியுமா? வருஷத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி அந்த ஊருக்கு வந்தா இது எம்எல்ஏ ஆவறதுக்கான தகுதி அப்படின்னு சொல்றதுதான். அதனால தான் மக்கள் மடக்கி இவ்வளவு ஒரு அறிவுபூர்வமான கேள்விகளை இன்னைக்கு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி சமீபத்துல பார்த்தோம்னா தென்காசியில இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. தென்காசியில அதிமுக கூட்டணியில பாஜகவுக்கு தென்காசியை கொடுத்திருக்காங்க. ஏன்னா தென்காசியில கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்து முஸ்லிம் பிரச்சனையை உருவாக்குனாங்க. அப்ப அந்த இடத்துல பாஜக சீட்டு கொடுத்தோம்னா அந்த இஸ்லாமிய எதிர்ப்பு வாக்குகள் நமக்கு வந்து விழுந்துரும் அப்படிங்கிற நம்பிக்கையில அந்த தொகுதி அவங்க கேட்டிருக்காங்க. அப்ப தென்காசிக்கு பாஜகவுக்கு வாக்கு கேட்டு அங்க இருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் அவரு ஓட்டு கேட்டு பிரச்சாரத்துக்கு வந்திருக்கிறாரு. இதை கடுப்பான அந்த உள்ளூர் மக்கள், ஏன்டா நாங்க அண்ணன் தம்பியா காலங்காலமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம், முஸ்லீம்களும் இந்துக்களும் நாங்க அண்ணன் தம்பியா வாழ்ந்துட்டு இருக்கோம், இவங்க உள்ள வந்து பிரச்சனை பண்றதுக்கு வரானுங்க, இவங்களுக்கு நீ ஓட்டு கேட்டு வரியா அப்படின்னு அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் அதிமுக ஒன்றிய செயலாளர் மேல முட்டை அடிக்கிறாங்க. அவர் கார் கொண்டு வர அந்த கார் மேல முட்டை அடிச்சு அவங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சு இன்னைக்கு பாஜக இந்த மதவாத சித்தாந்தத்தை மக்கள் கடுமையா எதிர்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த எப்படி ஒரு பக்கம் மதவாத சித்தாந்தத்தை தமிழ்நாடு எதிர்க்குமோ அதே போல இந்த தற்கொலை அரசியல தமிழ்நாடு எதிர்க்க தான் செய்யும் அப்படிங்கிறதுல மக்கள் உண்மையாவே ரொம்பவே தெளிவா இருந்துகிட்டு இருக்காங்க. ஆனா இவ்வளவு மக்கள் தெளிவா இருக்கும்போது இங்க தெளிவில்லாத ஒரே நபர்னு பார்த்தோம்னா நம்ம நடிகர் விஜய் மட்டும் தான் தெளிவில்லாமல இருக்கிறாரு. அவரை பொறுத்த வரைக்கும் அரசியல் நினைச்சிட்டு இருக்காரு. கோலம் போட்டா நம்ம ஜெயிச்சிடலாம், விசில் அடிச்சா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு ஒரு கற்பனை கனவு கண்டாரு. விஜய் சமீபத்துல ஒரு மேடையில சொன்னாரு, அதையும் பேப்பர்ல பார்த்தா அவரை சொன்னாரு, எல்லாரும் வீடு தோறும் கோலம் ஏத்துங்க, கோலம் போடுங்க, அந்த கோலத்துல விசில் கோலம் வரைங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆனா விஜய் சொல் கேட்டு யாருமே இங்க தமிழ்நாட்டுல கோலம் போடல. ஆனா அதே இங்க தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரே ஒரு வார்த்தை சொன்னாரு, டீலிமிட்டேஷன் சொல்லக்கூடிய கருப்பு சட்டத்தை பாஜக நடைமுறைப்படுத்த பாக்குது, அதனால தமிழ்நாட்டுடைய உரிமை பறிக்கப்படும், அதனால வீடு தோறும் கருப்பு கொடியை ஏத்துங்க அப்படின்னு ஒரு அறிவிப்பு கொடுத்தாரு. தமிழ்நாட்டுல எல்லாருமே அதுக்கான எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்களுடைய வீடுகள்லயும் அவங்களுடைய சோசியல் மீடியாக்கள்லயுமே கருப்பு கொடி காட்டி தங்களுடைய எதிர்ப்புகளை பதிவு செஞ்சாங்க. இப்படி தமிழர்கள் எல்லாம் ஒன்றா நின்றதால, எதிர்க்கட்சிகள் எல்லாம் ஒன்றா நின்றதால தான் இன்னைக்கு அந்த கருப்பு சட்டம் அடித்து ஓடப்பட்டிருக்குது. அப்ப மக்கள் மத்தியில ஒரு நியாயமான குரலுக்கு என்னைக்குமே வரவேற்பு இருக்கும். ஆனா விஜய் இந்த டீலிமிட்டேஷனை பத்தி பேசல, டீலிமிட்டேஷனா என்ன பிரச்சனை தன்னோட ரசிகர்களுக்கு புரிய வைக்கல, போய் 8.4 கோலம் போட்டுட்டு இருக்காரு. 8.4 கோலம் வச்சுக்கிட்டு வெள்ளிக்கிழமை வாசலில் கோலம் போட்டேன் அப்படின்னு அங்க போய் உட்காந்துட்டு கோலம் போட்டுக்கிட்டு இருக்காரு. இதை விஜயை பார்த்து அவரோட ரசிகர்கள் 1-2 பேர் அந்த கோலம் போட்டாங்க. அந்த கோலத்தெல்லாம் எந்த கோலம் சொல்லுது, அதெல்லாம் பெரிய அலங்கோலம்னு சொல்லலாம். அவங்க அந்த கோலத்தை என்னால வாயில சொல்ல முடியல. அந்த கோலத்தோட டிசைன் அதோட ஷேப் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு கன்றாவியா இருக்குது அந்த கோலம். இப்போ அந்த கோலத்தோடைய சில புள்ளி விவரங்கள் வெளியில வர ஆரம்பிச்சிருக்குது. அதாவது விஜய்க்காகவே சினிமா துறையில பேசப்பட்ட சில நபர்கள் இருப்பாங்க. குறிப்பா அந்த வலைப்பேச்சுன்னு சொல்லி ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். அதுல பிஸ்மின்னு ஒரு நபர் இருப்பாரு. இவங்களோட வேலையே என்னன்னா விஜய்க்கு ஒரு பிஆர் டீமாவே வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. அதாவது விஜய்க்கு எதிராக இங்க சூர்யா படம் வெளியில வரும்போது சூர்யாவை டம்மி பண்ணி பேசுவாங்க. விஜய்க்கு எதிராக ரஜினி படங்கள் இங்க நல்லா ஹிட் ஆகும்போது ரஜினி படத்தை டம்மி ஆக்குற மாதிரி பேசுவாங்க. விஜய் எப்பவுமே விஜய் மார்க்கெட் உயர்த்தி பேசுறதா இந்த குரூப்போட வேலையாவே இத்தனை நாளா செயல்பட்டு இருந்தாங்க. ஆனா அந்த விஜய் இன்னைக்கு பாஜக சார்பு நிலை எடுக்கிறார்ல, அவர் தொடர்ந்து பாஜக சார்பு நிலை, அவரோட சைலண்ட்ங்கிறது பாஜக சார்பு நிலை தான். அதை எடுத்தோன்னா அவங்களே ஒரு கட்டத்தில் விஜய் எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த வலைப்பேச்சு இன்னைக்கு விஜய் எதிர்க்கக்கூடிய ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாங்க. அப்போ அந்த வலைப்பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு நபர் அவர் தான் விஜய் சுத்தி என்னெல்லாம் நடந்திருக்குன்னு இத்தனை நாளா அவங்களோட விஜய் ரசிகர்கள் விஜயை பத்தி ஹிடன் டீடைல்ஸ்ல என்ன இருக்குது, விஜய் பத்தி வெளியில வரக்கூடிய தகவல்கள் என்ன இருக்குன்றத அந்த வலைப்பேச்சு மூலியமா தான் விஜய் ரசிகர்கள் இத்தனை நாள் தெரிஞ்சிட்டு இருந்தாங்க. அந்த வலைப்பேச்சில் இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு சொல்றாரு, ஏன் விஜய் கோலம் போடுறாரு அப்படின்னா இது ஜோசியக்காரன் சொன்ன விஷயம். ஜோசியக்காரன் என்ன சொல்லியிருக்கிறான்னா 8 கோலம் போடணுமா ஒரு நாளைக்கு, ஒவ்வொரு நாளும் பிரம்ம முகூர்த்தம் சொல்லி வரும். இந்த ஜோசியம் பார்க்குறவங்க பிரம்ம முகூர்த்தம்னு வச்சிருப்பாங்க. அந்த பிரம்ம முகூர்த்தத்துல 8 கோலம் போடணும் அப்படின்னு சொல்லி ஜோசியக்காரன் சொல்லிட்டு இருக்கான்.
இதை இவங்க ஆரம்ப நாள்ல இருந்து தொடர்ந்து இந்த 8 கோலத்தை இவங்க போட்டுட்டு வந்திருக்காங்க. இது மாதிரி 8 கோலத்தை பிரம்ம முகூர்த்தத்துல போடுறதுக்காகவே 8 பெண்களை வேலைக்கு வச்சிருக்காங்க. அந்த 8 பெண்கள் 8 கோலத்தை போடுறாங்க அப்படிங்கும்போது இதுக்கு அவர் இன்னொரு எக்ஸ்பிளைன் சொல்றாரு. 8 கோலம் போடுறதுக்கு எதுக்கு 8 பெண்கள் வைக்கணும்? ஒரே பெண்ணை 8 வேலைக்கு வச்சு 8 கோலத்தை போட சொன்னா ஈஸியா போட்டுடலாம். ஆனா எதுக்கு 8 பெண்கள் வச்சிருக்காங்க அப்படின்னா, இந்த கோலத்தை வந்து பிரம்ம முகூர்த்தத்தில் ஆரம்பிச்சு பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே முடிஞ்சிடணும். அந்த பிரம்ம முகூர்த்தத்துக்கான நேரம் முடியறதுக்குள்ள இந்த 8 கோலம் போட்டாகணும்னு சொல்லி ஜோசியக்காரன் சொன்னதால, அப்ப அதுக்குள்ள டைம் தாண்டிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 8 பெண்களை வச்சு 8 கோலம் போடப்படுது. ஒரு பக்கம் ஜோசியக்காரன் சொன்ன 8 கோலம் போடுறது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் விஜய் பசுமாடையும் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் ஜோசியக்காரன் சொன்ன தகவலின் அடிப்படையில விஜய் இன்னைக்கு முழு ஜோசியத்துக்கு உட்பட்டு கிடக்கிறாரு அப்படிங்கிற தகவலை வலைப்பேச்சு விஜயோடைய புகழ் இத்தனை வருஷமா விஜயோடைய புகழ் பாடிட்டு இருந்த வலைப்பேச்சை இந்த தகவல்களை இன்னைக்கு வெளியிட்டு இருக்காங்க. நீங்க அதனாலதான் கொஞ்சம் நல்லா பாருங்க. நம்ம ஆரம்பத்துல இருந்து பேட்டி டிவில ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கிறோம். எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் காலையில வாக்கிங் பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாங்க. தமிழ்நாடு முதலமைச்சர் அவ்வளவு வயசான காலத்துல காலைல 6 மணிக்கு பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. பேராசிரியர் ஜவாஹிருல்லா அவருடைய தொகுதியில நாகப்பட்டினத்துல காலையில 6 மணிக்கு வாக்கிங் போகும்போது பிரச்சாரத்தை ஆரம்பிக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி இருந்து சீமான்லாம் அவர் பேசி பேசி தொண்டை கட்டி போச்சு இன்னைக்கு சீமானுக்கலாம். அப்ப இந்த அளவுக்கு ஒவ்வொரு தொகுதியிலும் போய் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க. காலையில 6 மணிக்கு ஆரம்பிச்சு மதியம் 12க்கு க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஏன்னா கடுமையான வெயில் அடிச்சிட்டு இருக்கு, பெரிய அளவுல வெயில் கொளுத்திட்டு இருக்கு தமிழ்நாடு முழுக்கவே. 12 மணிக்கு ரெஸ்ட் விட்டுறாங்க. ஏன்னா தொண்டர்கள் பின்னாடி நடந்து வரதெல்லாம் அவங்க டயர்ட் ஆகுவாங்க. 4 மணி வரைக்கும் ஒரு ஓய்வு. ஏன்னா 4 மணி வரைக்கும் ஓய்வு கொடுத்துட்டு மாலை 4 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் பிரச்சாரம் செய்றாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் தன்னோட சுயநலனையே மட்டும் பார்க்காம கூட வரக்கூடிய தொண்டர்களுடைய நலனையும் சேர்த்து கவனிக்கிறாங்க. ஆனா விஜயோடைய பிரச்சாரம் மட்டும் பாருங்க, மதியம் 12:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறாங்க. மதியம் 12:30 முதல் 3 மணி வரை அண்ணன் வந்து பிரச்சாரம் செய்வார், அண்ணன் அந்த இடத்தில் பேசுவார், அண்ணன் இந்த இடத்தில் சைக்கிள் ஓட்டுவார், அண்ணன் இந்த இடத்தில் கோலம் போடுவார் அப்படிங்கிற அந்த டைமிங் எல்லாமே மதியம் 12:30ல இருந்து 3:30 வரைக்கும் தான் வைக்கிறாங்க. ஏன்னா அதுவுமே அந்த ஜோசியக்காரன் சொன்ன தகவல் தான். ஜோசியக்காரன் வந்து அந்த டைம்ல இருந்தா நீங்க வெளியில வரணும், மற்ற டைம்ல நீங்க வெளியில வரக்கூடாது, 6 மணிக்கு மேல அந்த வண்டி ஓடாது, 6 மணிக்கு மேல ஓடக்கூடாது, நீங்க முன்னாடியே இதெல்லாம் செஞ்சு வச்சிடணும். அந்த 12 to 3ன்றது அந்த ஜோசியக்காரன் சொன்ன ராகு காலம், யமகண்டம், நல்ல நேரம், கெட்ட நேரம் இதெல்லாம் பார்த்து சொன்னதால அதை இவங்க ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ முழுக்க தன் மீது நம்பிக்கையோ இல்லை நான் ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வனோ அது எதுவுமே இல்லை, நான் என்ன சொன்னாலும் இந்த தற்கொலை கூட்டம் நம்ப போகுது அப்படிங்கிற தைரியத்துல ஜோசியக்காரன் சொன்னதே தனக்கான அரசியல் தந்திரமா கையாண்டுகிட்டு இன்னைக்கு விஜய் இன்னைக்கு அரசியல் செஞ்சுட்டு இருக்கிறாரு. கண்டிப்பா ஜோசியம் தோற்றுதான் போகும். ஏன்னா எச் ராஜா போன தேர்தலில் சொன்னாரு, நான் ஃபுல்லா எல்லாம் ஆய்வு பண்ணிட்டேன், ஸ்டாலினோட ஜோசியத்தை அலசி ஆராய்ஞ்சுட்டேன், ஸ்டாலினோட கட்டத்தை ஃபுல்லா செக் பண்ணிட்டேன், ஸ்டாலினுக்கு அவரோட ஜாதகத்துல முதலமைச்சர் ஆகிறதுக்கான எந்த ஒரு விஷயமும் இல்லை, ஜோசியத்தை ஃபுல்லா அலசி ஆராய்ஞ்சிட்டேன் அப்படின்னு எச் ராஜா சொன்னாரு. அந்த ஜோசியத்துல அடிச்சு உடைச்சிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 2021 முதலமைச்சராகி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் அப்படின்னு எச் ராஜாவுக்கு உரைக்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொன்னார் இல்லையா. அதனால யாரெல்லாம் இந்த ஜோசியத்தை மட்டுமே நம்பி இன்னைக்கு இறங்குறாங்களோ இவங்க எல்லாருமே அந்த ஜோசியத்தாலே இப்படி விழுந்து போவாங்க அப்படிங்கிறது யதார்த்தம். விஜயோட நிலைமை இன்னைக்கு அப்படிதான் ஆயிட்டு இருக்குது. ஏன்னா இவர் ஜோசியத்தை நம்பிட்டு இருக்கிறதால தான் இன்னைக்கு தன்னுடைய பிரச்சாரத்தை ரத்து போராடமெல்லாம் பிரச்சாரம் ரத்துன்னு கடைசியில் இப்போ பெரம்பூர்லயே ரத்து. இந்த பெரம்பூர் ரத்து பத்தி நான் அடுத்த ஒரு வீடியோல சொல்றேன். இன்னைக்கு கடலூர்லயே பிரச்சாரம் ரத்து. கடலூர்ல பிரச்சாரம் என்னன்னா, இத்தனைக்கும் கடலூர்ல போலீஸ் அனுமதி கொடுத்தாங்க. இவங்க போராடலாம் சொல்லுவாங்க போலீஸ் அனுமதி கொடுக்கலன்னு. இப்பெல்லாம் தாவேக்கா எங்கேயாவது அனுமதி கேட்டா போலீஸ் எதுவுமே சொல்றல. இந்த ராஜா எடுத்துக்கோ, உங்க அண்ணன் தான் ஒரு நாள் வெளில இருந்தா 2 நாள் லீவ் கேட்பார்ல, தாராளமா எடுத்துட்டு போ ராஜா, நான் தடுக்க மாட்டேன், எடுத்துக்குப்பா அப்படின்னு சொல்லி போலீஸ் அவ்வளவு பெரிய மனசோட அனுமதி கொடுக்குறாங்க. ஆனா இவர் போராட்டமெல்லாம் ரத்து பண்ணிட்டு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு. இது சோசியல் மீடியால உருட்டுறது எப்படின்னா, கடலூர் காவல்துறை எங்களுக்கு ரோடு ஷோக்கான அனுமதி தரல அப்படின்ட்டாங்க. அப்புறம் உடனடியாக கடலூர் காவல்துறை இதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாங்க. இவங்க பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டாங்க, பொதுக்கூட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம், ரோடு ஷோக்கு இவங்க அனுமதி கேட்கவே இல்லை, அனுமதி கேட்டாதானே நாங்கள் அனுமதி ரத்து செய்ய முடியும், இவங்க கேட்கவே இல்லை, நாங்கள் எப்படி ரத்து செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி போலீஸ் இன்னைக்கு தெளிவான அறிக்கை வெளியிட்டிருக்காங்க. அவங்க வந்து பொதுக்கூட்டத்துக்கு அனுமதி கேட்டாங்க, அனுமதி கொடுத்தோம், ஆனால் அவங்க ரத்து செஞ்சுட்டாங்க. ரோடு ஷோக்கு எங்கள்கிட்ட அனுமதி கேட்கவே இல்லை, கேட்காததுக்கு நாங்கள் எப்படி ரத்து பண்ண முடியும், இவங்க தான் அனுமதி கேட்கவே இல்லை அப்படிங்கிற விபரத்தை இன்னைக்கு போலீஸ் ஆதாரத்தோட அந்த தகவல்கள் வெளியிட்டாங்க. அப்போ தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த அப்பாவி ரசிகர்களை எந்த அளவுக்கு ஏமாத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்க. ஏன்னா விஜயோடைய அரசியலுங்கிறது அவருக்கே பயன்படாது. அவருக்கே நான் என்ன செஞ்சுட்டு இருக்கேன், அவருக்கு முன்னாடி ஒரு கூட்டம் வந்தோன்னே ஒரு மாஸ் பிம்பம் ஏற்பட்டுருது, நம்ம அவ்வளவுதான் ஜெயிச்சிருவோம், அவ்வளவுதான், இதுக்கு இந்த எலெக்ஷனை முடிச்சுட்டு அடுத்து நேரம் அமெரிக்க தேர்தல் தான், ட்ரம்ப்பே 2 பேருக்கு தான் போட்டி அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரம்ப்ல தான் இப்போ அடுத்து டார்கெட் பண்ணிட்டு இருக்கிறாப்புல. ஏன்னா என்ன பேசுறது என்ன செய்யறதுன்னே தெரியாம விஜய் செயல்பட்டு இருக்காரு. ஏன்னா விஜயோடைய இந்த தேர்தலோட விஷயத்தை கொஞ்சம் நல்லா பாருங்களேன். ஒரு சின்ன பிள்ளைக்கு இருக்கக்கூடிய அறிவாச்சா இருக்குதா அப்படின்றத பாருங்க. அவங்களுடைய தேர்தல் அறிக்கைன்னு ஒன்று வெளியிட்டாங்க, நாங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லும் போது எல்லாமே காப்பி பேஸ்ட் தான். தெலுங்கு படத்துல இருந்து அப்படியே இங்க காப்பி அடிச்சு நடிப்பார் இல்லையா, அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி திமுக என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதை அப்படியே பெயர் மாற்றி இவங்க அறிக்கையா விடுறாங்க.
அதிமுக நாங்க என்னெல்லாம் செய்ய போறோம்னு சொன்னாங்களோ அதை அப்படியே லைட்டா பேர் பட்டி டிங்கரிங் பண்ணி அதை இவங்களோட தேர்தல் அறிக்கையா. அப்ப இத்தனை நாளா இங்க ஆட்சி செஞ்சுட்டு இருந்த கட்சிகள் என்ன செஞ்சாங்களோ என்ன செய்வதா சொன்னாங்களோ அதை பெயர் மாற்றி இவங்க புதுசா ஒரு அறிக்கைன்ற மாதிரி வெளியிடுறாங்க. சில இது பார்த்தோம்னா ஆந்திராவில் ஜெகன்மோகன் ரெட்டி அவர் என்னெல்லாம் செஞ்சாரோ அதை இங்க பேர் மாற்றி அதை இங்க கொடுத்துட்றாங்க. ஆந்திரா ஜெகன்மோகன் ரெட்டியோட வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் அதை தான் இங்க காப்பி அடிச்சாருன்னு பார்த்தோம்னா அவரோட தேர்தல் அறிக்கையெல்லாம் காப்பி அடிச்சு வெளியிட்டு இருக்காரு. அதுல விஜய் சொன்னதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நாங்க ஆட்சிக்கு வந்துட்டோம் அப்படின்னா ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் ரூபாய்க்கு காப்பீடு போடுவோம் அப்படின்னு ஒரு பிரம்மாண்ட அறிவு படிச்சிருக்காரு. காசா பணமா உன் வாய் உன் உருட்டு அச்சு விடு அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 25 லட்சம் ரூபாய் காப்பீடு போடுவாராம். இதெல்லாம் சாத்தியமா? எங்கேயாவது அறிவு இருக்கும் அப்படி ஏதாவது பேசுவானா? ஏன் கொஞ்சமாச்சும் யோசிச்சு பார்க்கணும். காப்பீடுனா என்ன அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். இப்போ இன்னைக்குமே தமிழ்நாடு முதலமைச்சர் காப்பீடு திட்டம் சொல்லி இருக்குது. அந்த காப்பீடு 5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு குடும்பத்துக்கான காப்பீடு, ஒரு வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய்க்கு காப்பீடுன்னு சொல்லி இருக்குது. இந்த திட்டம் எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது அப்படிங்கிறத கொஞ்சம் பிராக்டிகலா பாருங்க. இது தமிழ்நாடு அரசு தனியா அதை செய்ய முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் மட்டுமே 2,20,00,000 குடும்பங்கள் இருக்குது. குடும்பங்கள் எண்ணிக்கை பார்த்தோம்னா 2,20,00,000 குடும்பங்கள் இருக்குது. அப்போ ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 5 லட்சம் ரூபாய் காப்பீடு அப்படின்னா இதை தமிழ்நாடு அரசு தனியா செய்ய முடியாது. ஒன்றிய அரசுடைய பங்களிப்பு இருந்தால் அதை செய்ய முடியும். ஒன்றிய அரசு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் கொடுக்க வேண்டியது அவங்களுடைய கடமை. அப்ப ஆயுஷ்மான் பாரத்னு சொல்லி ஒன்றிய அரசுல ஒரு ஸ்கீம் இருக்குது. அந்த ஆயுஷ்மான் பாரத், இங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் காப்பீடு, இது ரெண்டும் ஒன்று சேர்ந்து ஒன்றிய அரசுடைய பங்கு 60%, மாநில அரசின் பங்கு 40%, இது ரெண்டும் சேர்த்து தான் இங்க வருஷத்துக்கு 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடு இன்சூரன்ஸ்ங்கிறது ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனில பணம் கட்டுவாங்க. அந்த இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தமிழ்நாடு அரசு எவ்வளவு பணம் கட்டுவாங்கன்னா 800 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு குடும்பத்துக்கு பணம் கட்டுவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்தின் பெயர்ல 1000 ரூபாய் தமிழ்நாடு அரசு பணம் கட்டுவாங்க. 1000 ரூபாய் கட்டுறது பிராக்டிகல், அதை இன்னைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்குமே தமிழ்நாடு மக்கள் இந்த மருத்துவ காப்பீடு மூலமா பயனடைஞ்சிருக்காங்கன்னா இப்படி பிராக்டிகலான முறையில் செய்யறது தான் சாத்தியம். அப்ப 5 லட்சம் ரூபாய் மருத்துவ காப்பீடுக்கு தமிழ்நாடு அரசு மாசம் 1000 ரூபாய் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா விஜய் நான் ஆட்சிக்கு வந்தா 25 லட்சம் ரூபாய் நான் மருத்துவ காப்பீடு கொடுப்பேன்றார் இல்லையா? 25 லட்சம் ரூபாய் பாலிசி அப்படிங்கிறது அது எக்ஸ்பென்சிவ் பாலிசி, அது ஒரு பிரீமியம் பாலிசி. அந்த பாலிசிக்கு மாசம் எவ்வளவு கட்டணும் அப்படின்னு சொல்லி இது சம்பந்தமா போய் ஆய்வு செய்யும் போது ஒரு வருஷத்துக்கு 60,000 ரூபாய் கட்டணும். ஒரு வருஷத்துக்கு 50,000 ரூபாயில இருந்து 60,000 ரூபாய் கட்டணும். ஒரு வருஷத்துக்கு ஒரு குடும்பத்தோட பேர்ல 60,000 ரூபாய் கட்டுறது எங்கேயாவது சாத்தியமா? தமிழ்நாட்டில் 2,20,00,000 குடும்பங்கள் இருக்குது. அப்போ 2,20,00,000 குடும்பத்துக்கு ஒரு குடும்பத்துக்கு 60,000 இன்னைக்கு ஒரு அரசு கட்டுது அப்படின்னு வைங்களேன். அது ஒரு வருஷத்துக்கு அரசுக்கு எவ்வளவு தெரியுமா செலவாகும்? 1,32,000 கோடி. ₹1 ₹2 ராஜா, 1,32,000 கோடி இன்சூரன்ஸ் சொல்லி ஒரு அரசு எடுத்து வைக்கணும். கொஞ்சம் எங்கேயாவது அறிவு இருக்கா? கொஞ்சமாச்சும் அறிவு, அணு அளவுக்காச்சும் அறிவு இருக்கா? இப்படி பேசுவானா? மூளை இருக்குதா இல்ல மூளையில மூக்கு சளி இருக்குதா உங்களுக்குலாம்? ஒன்றிய அரசு ஒவ்வொரு அரசுக்கு மாநிலத்துக்கு நிதி தருவாங்க தெரியுமா? அப்படி தமிழ்நாடு கொடுக்கக்கூடிய பட்ஜெட் ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி தான். வெறும் ஒரு வருஷத்துக்கு 4 லட்சம் கோடி தான் தராங்க. இந்த 4 லட்சம் கோடியில நீ 1,50,000 லட்சம் கோடி வெறும் மருத்துவ காப்பீடு, வெறும் இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு மட்டுமே 1,50,000 லட்சம் கோடி நீ கொடுத்துட்டேன்னா ஆட்சி எந்த லட்சத்துல செய்வ? 1,50,000 லட்சம் கோடி இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கல, ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா? அதுல ஏதாவது பயன் இருக்குதா? அப்படி 1,50,000 லட்சம் கோடியை ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்கறதுக்கு அது அரசே செலவு பண்ணிட்டு போலாமே. அரசே மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் கட்டலாமே. இப்போ இன்னைக்கு சென்னை கிண்டியில போனீங்கன்னா கலைஞர் நூற்றாண்டு பல்நோக்கு மருத்துவமனைன்னு இருக்குது, மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல். நீ அப்போலோ ஹாஸ்பிட்டல் உள்ள போங்க, இந்த கலைஞர் நூற்றாண்டு ஹாஸ்பிட்டல் உள்ள போறங்க, 2 பேரை கம்பேர் பண்ணி பாருங்க. அவ்வளவு குவாலிட்டியான ஒரு ஹாஸ்பிட்டல், முழுக்க இலவசமான மருத்துவமனை செய்யப்படுது. இந்த மருத்துவமனை கட்டுறதுக்கு அரசுக்கு வெறும் 450 கோடி ரூபாய் தான் செலவாச்சு. அப்போ 1,50,000 லட்சம் கோடி விஜய் வந்து நான் இன்சூரன்ஸ் கம்பெனி கொடுக்குறேன் சூப்பர்னு சொல்ற விஜய், அதுக்கு நீ மாவட்டம் தோறும் மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் கட்டு போலாமேப்பா. ஊர் தோறும் மல்டி ஸ்பெஷல் ஹாஸ்பிட்டல் கட்டி விட்டு போலாமே. அந்த ஹாஸ்பிட்டல் மக்கள் போவாங்க, இலவசமா பயனடைஞ்சிருவாங்க. இதுக்கு இன்சூரன்ஸ் எந்த இடத்துல தேவையில்லையே. அப்ப விஜய்க்கு அவருக்கு அரசியல் தெரியல, அவரு சுத்தி இருக்கவங்களுக்கு அரசியல் தெரியல. இதை கேட்கக்கூடிய அவங்க ரசிகர்களுக்கு இதெல்லாம் என்னன்னே புரியாது. அதனால காசா பணமா நம்ம வாய் நம்ம உருட்டுன்னு இன்னைக்கு இஷ்டத்துக்கு அடிச்சு விட்டுறாரு. அப்ப விஜயோட அரசியல் அப்படின்றது அது பிராக்டிக்கலா அது சாத்தியமே கிடையாது. எது இதெல்லாம் சொல்ற மாதிரி இதெல்லாம் செய்ய முடியுமா அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியல. ஏன்னா அவர் கண்ணு முன்னாடி இருக்கிறது அவருக்கு கொடுத்த, அவர் ஒரு நடிகர், அவருக்கு சில இயக்குனர்கள் அவரை இயக்கிட்டு இருக்காங்க. அதனாலதான் நான் எனக்கும் திமுகவுக்கு மட்டும்தான் போட்டி அப்படின்னு சொல்லி திமுகவுடைய வாக்குகளை மட்டுமே பிரிக்கிறத மட்டுமே குறியா இருக்கிறாரு. அதனாலதான் இன்னைக்கு மக்கள் போகக்கூடிய இடமெல்லாம் கடுமையான எதிர்ப்புகளை பதிவு செய்யறாங்க. எப்பா நீ இப்படி வரிய உன்னை நான் எங்க வந்து பாக்குறது, நீ எங்க மக்களுக்கு நீ என்ன செய்வன்னு சொல்லி மக்கள் வளைச்சு பிடிச்சி இன்னைக்கு கேள்வி கேட்கறாங்க. இஸ்லாமியர்களை தொடர்ந்து இப்படி தீவிரவாதியை சித்தரிக்கிறியா, இதெல்லாம் எந்த வகையிலான நியாயம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு மக்கள் கடுமையான முறையில் தாக்குதல் நடத்தக்கூடிய அளவுக்கு இவங்களை நோக்கி சம்பவம் போகுதுன்னா இவங்களுக்கு அடிப்படை அரசியல் அறிவு கூட கிடையாது. நான் மாற்ற வேணும் இந்த மாதிரி நபர்களுக்கு நீ ஓட்டு போட்ட அப்படின்னா அது உனக்கு கிடைக்கக்கூடிய பெரிய ஏமாற்றம், அது மாநிலத்துக்கு பெரிய நாற்றமா அமைஞ்சிரும். இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்யுங்க. இணைந்திருப்போம்.